பசு உனக்கு தெய்வம்னா நீ வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கோ. மாட்டு மூத்திரத்தை குடின்னு சொல்லாத, நீ குடி, மற்றவங்களுக்கு குடின்னு சொல்லாத. ஒரு நிமிடம் கூட ஐஐடி டைரக்டராக பதவியில் இருக்க தகுதி இல்லாத நபர் இந்த காமக்குடி. அல்லது குடிச்சவன் யாரையாவது ஒரு பார்த்துருக்கு. இப்போ இந்த கருத்தை நீ ஏன் சொல்ற? உங்க அப்பா கோமியை குடிச்சு குணமானாருன்ற, உங்க அப்பா இயற்கையாவே குணமாயிருக்கலாமே. நீ ஐஐடி டைரக்டரா இருக்கல, இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்லை? யாரை குடிக்க சொல்றாரு, எந்த இடைவெளியில குடிக்க சொல்றாரு, எவ்வளவு குவாண்டம் குடிக்கணுன்றாரு ஒண்ணு. ரெண்டாவது, இவர் எப்ப குடிச்சாரு, எவ்வளவு இடைவெளியில குடிச்சாரு, எவ்வளவு குவாண்டம் குடிச்சாரு. பாலானவங்களுக்கு நீட்டு வேணான்றதுனால வேணும்னு சொல்றவங்கள நான் குறைச்சு மதிப்பிட தயாரா இல்லை. அது அவருடைய நிலைப்பாடு, நான் அவங்கள மதிக்கிறேன். ஆனா மூத்திரம் குடிங்க, மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்றவரை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? ராணுவத்திலேருந்து உங்களுக்கு இடம் இல்லைன்ற வெல் ட்ரெயின்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. நீ தூக்கி அவங்களை வெளியில போடுற. தனக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த எல்லைக்கும் போவான். இந்தியாவில் மோடி, ரஷ்யாவில் புட்டின், அதே மாதிரி அரபு நாடுகள் இப்போ இந்த மாதிரியான இது வந்து கட்டமைப்பு ரீதியா பெண்களுக்கு எதிராக பார்த்துட்டு இருக்கோம். ஆப்கானில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யுஎஸ் ஆர்மி வந்து ரொம்ப லிபரலான ஒரு ஆர்மி. இப்போ யூ கேன் பி a gay or you are be straight வாங்க. இது வந்து ஒரு He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Training Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. நாரஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 47வது பிரசிடென்ட்டாக திருப்பி வந்திருக்காரு அமெரிக்காவுக்கு. ஆனால் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ட்ரீட்டி, அதுக்கப்புறம் WHO விலகிறதா சைன் பண்ணியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? எப்பயுமே அமெரிக்கா வந்து இயற்கை மீது அக்கறையே இல்லாத ஒரு நாடாக தான் இருக்குமா? இல்லை, இந்த WHO பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க வெளில போயிருக்காங்க. ஆமாம், இது செகண்ட் பாரிஸ் ட்ரீட்டியும் அதே மாதிரி தான். 2020 பைடன் வந்த உடனே ரிட்டர்ன் வந்தாரு. திருப்பி ஒரு 2019 WHO வெளியில போயிட்டு ஐ திங்க் 2019 20 வெளியில போனார் ட்ரம்ப். மறுபடியும் பைடன் வந்தாங்க. இன்னைக்கு வந்து WHO வெளியில போறதுக்கு அந்த ட்ரீட்டில சைன் பண்ணிட்டு அவருடைய ஆஃபீஸில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பேசியிருக்காரு ட்ரம்ப். WHO பொறுத்த வரைக்கும் அவர் திரும்ப உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, யூஎஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ சைன் போட்டா கொஞ்ச நேரத்திலேயே அவரோட ஆஃபீஸில் பேசும்போது, பிரசிடென்ட் ஆஃபீஸில் பேசும்போது அவர் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பேசியிருக்காரு. ஆனால் பாரிஸ் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அப்படி சொல்லலை. பாரிஸ் ட்ரீட்டியில் அவர் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. WHO ட்ரம்ப் பீரியட்லேயே உள்ள வரத்துக்கு மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேற பாரிஸ் ட்ரீட்டிக்கு ரெஜிம் சேஞ்ச் வந்து நான் அடுத்த 4 வருஷம் பொறுத்த ஒரு டெமோக்ராட்ஸ் வந்தாங்கன்னா வேணால் வரலாம். அதனால் பாரிஸ் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. WHO திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறார், ட்ரில் பேபி ட்ரில்ன்றார். அதாவது அந்த ஆயிலுக்காக போய் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் நடக்கும், புவி வெப்பமயமாதலை பற்றி கவலையே இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு பேசுகிறாரு ட்ரம்ப் இப்போ. ஸோ பாரிஸ் ட்ரீட்டிலேருந்து வெளியில் போகிறதும் ட்ரில் பேபி ட்ரில்ன்றது அந்த மொமெண்டம் வந்து பிக்கப் ஆகுறதும் நிச்சயமாக வந்து குளோபல் வார்மிங்க்கான மிகப்பெரிய சேலஞ்சாக தான் வரப்போகுது. இன்றைக்கி அவருடைய பிரசிடெண்ட் ஆன பிறகு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வெரி சேட் திங் என்னென்னா 2 ஜெண்டர் தான் இருக்குதுன்றாரு, பாலினங்கள், ஆண் பெண்ணு தான்றாரு. இராணுவத்திலும் அதை தடை விதிச்சிருக்காரு. இதெல்லாம் அயோக்கியத்தனமானது. இது வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றம். இது கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. அதாவது இன்றைக்கி பல ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு தான் சர்வதேச சமுதாயம் வந்து திருநங்கைகளையும் திருநம்பிக்கைகளையும் மனிதர்களாக கொண்டது. ஆண் பெண்ன்றதை தாண்டி 3rd ஜெண்டர்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது அமெரிக்காவில் வந்து 72 கேரக்டர் வரைக்கும் போச்சு. ஆணாவும் பெண்ணாவும், ஆணாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னை ஆணாகவும் உணருவான், பெண்ணாகவும் உணருவான். பெண்ணாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை ஆணாகவும் உணர்வார், இன்னொரு பெண் தன்னை பெண்ணாகவும் உணர்வார், ஆணாகவும் உணர்வார். இது மாதிரி ஒரு 72 கேரக்டர்ஸ் இருக்குது. 2 ஜெண்டர் தான் இருக்கிறது என்பது அயோக்கியத்தனமான, பகுத்தறிவுக்கு பொருந்தாத, மனிதாபிமானமற்ற ஒரு செயல். 3rd ஜெண்டர்ன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து 3ஆம் பாலினம் என்பது எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிஞ்சு போன ஒரு விஷயம். இந்த உலகம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போ தான் நார்மலைஸ் ஆகிட்டு வருது. அப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து 3rd ஜெண்டரையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒன்லி 2 ஜெண்டர்ஸ் தான். டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து யூஎஸ் ஆர்மியில் வந்து ரொம்ப லிபரலான ஒரு ஆர்மி. யூ கேன் பி a gay or you are be straightனுவாங்க. நீ வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளராகவும் இருக்கலாம், அல்லது வந்து நார்மலான ஒரு மனிதனாகவும் ஆணவோ பெண்ணாகவும் இருக்கலாம்.
எப்படி இருந்தாலும் வந்து அங்கே வந்து எல்லோருக்குமான உரிமை என்பது, பிறப்பால் எல்லோருக்குமான உரிமை என்பது ஒன்று தான். அங்கே வேறுபாடு கிடையாது. இராணுவத்திலேருந்துலாம் நீ டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வெளியில் அனுப்புகிற, அப்போ நாளைக்கு போலீஸ்லேருந்து வெளியில் அனுப்பு, நாளைக்கு வந்து அரசு துறைகள்லேருந்து வெளியில் அனுப்பு, எங்கே போவாங்க அவங்க? மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு கை தூக்கி விடுறது தான் ஒரு ஜனநாயகத்தில் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அடைஞ்ச உரிமைகளை இன்றைக்கி ஒரு துளி இங்கில் வந்து ட்ரம்ப் காலி பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. 2 பாலினங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதும், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆர்மியில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, மிலிட்ரியில் இடம் இல்லைன்ட்டாரு. அப்போ அவங்க இப்போ இருக்கவங்களை என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு சேர விரும்புகிறவங்க அவங்க என்ன ஆவாங்க? அவங்க மனிதர்கள் இல்லையா? அவங்க இல்லை, ஆல்ரெடி அவங்களாம் வெல் ட்ரெயின்டாக இருக்கிறவங்க, ஒரு ஆப்போசிட்டான ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவாங்க. அந்த கண்ட்ரிக்கு ஆப்போசிட்டான ஒரு மென்டாலிட்டி அவங்க என்ன ஆவாங்க? ஆமாம், நேச்சுரலி. ஏன்னா ஏற்கனவே ஒசாமா பின் லேடன் ட்ரெயின் பண்ணது அமெரிக்கா தான். அமெரிக்கா. ஆனால் அவர் அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாகவே திரும்பினாரு. அமெரிக்கா பண்ண ஒரு சில தவறுகள் தொடர்ச்சியான இந்த மாதிரியான விஷயங்கள் உலகத்திலேயே ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. நேச்சுரலி நீ தேர்ட் ஜெண்டரை வந்து நான் மனிதர்களாகவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்களும் திரும்ப அடிப்பாங்கல்ல. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். எல்லா வினைகளுக்கும் அதற்கு இணையான ஒரு எதிர்வினை என்பது உண்டு. ஸோ இப்போ சர்வீஸில் இருக்கவங்களையும் ஒரு வெளியில் அனுப்ப போகிறாரு அப்படின்னா அவையெல்லாம் மிகுந்த ஆபத்தானவை. அவங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் இராணுவத்துலலாம் இடம் கிடையாது அப்படின்னும் போது அவங்க நிச்சயமாக அது வந்து அவர்கள் எதிர்வினை என்பது இருக்கத்தான் செய்யும். குறைந்த இது வந்து விஞ்ஞான அறிவு ட்ரம்ப்புக்கு இல்லை என்பதற்கு சரியான உதாரணம். ஏன்னா உங்களுக்கு ஒன்று நல்லா ஞாபகம் இருக்கும். அதாவது வந்து இப்போ வந்து இந்த மாதிரி சிறு வயதில் வந்து அந்த 10 பருவத்தில் வந்து மாற்றம் தென்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது இந்த மாதிரி தெரிய வரும்போது பெற்றோர்கள் பண்ணுறது என்னென்னா கவுன்சிலிங் கூட்டு போய் அவனை ட்ரை பண்ணுற, அவனை இன்ஃப்ளூயன்ஸ் அழுத்தம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் தப்புன்னு இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. ஒரு ஆண் வந்து இப்போ ஒரு 14 வயசில் பெண்ணாக உணர ஆரம்பிக்கிறான்னா அவனை நீ அப்படியே விட்டுடணும். அவனை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஃபிசியலாஜிக்கலாக ஹார்மோன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அல்லது இருக்கிற ஹார்மோனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ ஊசி போடுறது, சைக்கலாஜிக்கலாக உட்கார வச்சு அவனை கவுன்சிலிங் கொடுக்கறது, நீ ஆணாக தான் இருக்கணும் பெண்ணாக இருக்கணும், அபத்தமானவைன்னு இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அதுதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கற்காலத்துக்கு அமெரிக்காவை அழைத்து செல்கிறார் ட்ரம்ப். 2 ஜெண்டர் தான் சொல்கிறது அயோக்கியத்தனமானதுங்க. இது எவ்வளோ லட்சக்கணக்கான தேர்ட் ஜெண்டர் அண்ட் இப்போ அந்த எல்ஜிபிடி வந்திருக்கு இல்லைங்க. அவங்க இப்போ லட்சக்கணக்கான பேர் அதில் இருக்காங்க. நீ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? நீ அவங்களுக்கும் சேர்த்து தானே பிரசிடென்ட். இது பெரிய பிரச்சனைகளை உண்டாகும். அது அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம்ன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை நான் ஆமாம், ரொம்ப ஆபத்தான விஷயம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்று அமெரிக்காவை பின்பற்றி இப்போ இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யாலையும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு எல்ஜிபிடிக்கு மரியாதை கிடையாது. ஆனால் யூரோப்பில் மரியாதை இருக்குது. இப்போ யூரோப்பில் கொடுத்த ப்ரெஷரால் ரஷ்யாவில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்சியாளர்கள் மறுபரிசீலனைக்கு வந்திருக்காங்க. இவங்களை கொடுமைப்படுத்தக்கூடாது, அவங்கள நம்ம அங்கீகரிக்கணும்னு. இப்போ ட்ரம்ப்போட இந்த ஸ்டாண்டால் என்ன ஆகும்? எல்ஜிபிடிக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறும் 2 ஜெண்டர் தான் இருந்து பேசக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் தேல் பி எம்போல்டன், மோடி மாதிரி இருக்கவங்களும். சரி, அப்புறம் சேம் செக்ஸ் மேரேஜ் என்ன பண்ணுவேன்? சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கும் மேலுக்கும் கிடையாதுப்பா, மேலுக்கும் நடக்கும், ஃபீமேலுக்கும். இப்போ அந்த மேரேஜ்லாம் உன்னோட ஸ்டாண்ட் என்ன? இப்போ அமெரிக்கா எடுக்கிற ஸ்டாண்ட் எல்லா நாடுகளையும் பாதிக்கும். ஏன்னா எல்லா உலகம் பூரா இன்றைக்கி பிற்போக்குவாதம் என்பது தீயாக பரவிட்டு இருக்குது. இந்தியாவில் மோடி, ரஷ்யாவில் புட்டினு, அதே மாதிரி அரபு நாடுகள். இப்போ இந்த மாதிரியான இது வந்து கட்டமைப்பு ரீதியாக பெண்களுக்கு எதிராக பார்த்துட்டு இருக்கோம். ஆப்கானில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கட்டமைப்பு ரீதியாக பெண்களுக்கு எதிரான பல சட்டங்களையும் திட்டங்களையும் சமூக அமைப்பையே பெண்களுக்கு எதிராக வைத்திருக்கக்கூடிய அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அங்கெல்லாம் நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்து யார் தட்டி கேட்பது? ஒரு சில பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் அவங்க வரலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. ஆமாம், 2 ஜெண்டர் தான்றதெல்லாம் உச்சகட்ட அயோக்கியத்தனாங்க. அதாவது வந்து மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் அது. அதோட வலியும் வேதனையும் தெரிஞ்சவனுக்கு தான் அது தெரியும். 3வது பாலினமாக இருக்கக்கூடிய ஒருவன் அல்லது ஒருவள், அவர்களுடைய வலியும் வேதனையும் இந்த சமூகத்தோட பொறுப்பு இல்லையா? அதை வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அடைஞ்சதை இன்றைக்கி நான் ஒன்லி 2 ஜெண்டர் தான் ஜஸ்ட் ஸ்ட்ரோக் ஆஃப் ஒன் சிக்னேச்சர் நீ எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ இராணுவத்துலேருந்து உங்களுக்கு இடம் இல்லைன்ற வெல் ட்ரெயின்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. நீ தூக்கி அவங்கள வெளியில் போடுற. தனக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த எல்லைக்கும் போவான் இல்லையா? அப்போ இந்த அறிவு கூட ஏன் ட்ரம்ப்புக்கு இல்லை?
இல்லை வலதுசாரி தத்துவங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மனிதர்களை வந்து பீடைகளாக்குகிறது, முட்டாள்களாக்குகிறது என்பதற்கு உதாரணம். குறிப்பா இப்ப நம்ம ஊர்லயே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கோமியங்குடியத்தை பத்தி பேசிட்டு பேசியிருக்காரு. ஆமா, ஐஐடி ப்ரொஃபஸர் காமகோடி பேசுறாரு. கேட்டா வந்து சயின்டிபிக் ஸ்டடின்றாரு. நீ 5 பேப்பர் இருக்கு அப்படின்றாரு. போடு, எங்க இருக்கு சொல்லு, ஆதாரத்தோட சொல்லு. சரி, நீ வந்து எவ்வளோ இது வரைக்கும் எத்தனை தடவை குடிச்சிருக்க, அட் வாட் இன்டர்வல் யூ ஆர் ட்ரிங்கிங், இது வரைக்கும் எத்தனை தடவை நீ கோமியத்தை மாட்டு மூத்திரத்தை குடிச்சிருக்க, சீரான இடைவெளியில் மாதந்தோறும் எத்தனை முறை குடிக்கிறியா, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறியா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறியா, ஐஐடியோட டைரக்டர் வந்து இப்படி பேசுறியா, உனக்கு வெக்கமா இல்லை? சரி, நீ இவ்வளோ பேசுறியா, உனக்கு மனசாட்சி குறைஞ்சபட்சம் அறிவு நேர்மை உனக்கு இருந்ததுன்னா, காமகோடிக்கு அறிவு நேர்மை இருந்ததுன்னா ஆதாரத்தை வை. நீ ஏதோ ஒரு 5 புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில சயின்டிபிக் ஸ்டடின்ற எந்த சயின்டிபிக் 5 ஜேர்னல் இருக்கு, எந்த 5 ஜேர்னல், எந்த 5 ஜேர்னல், எந்த ஆண்டு வந்த ஆய்வுகள், அதோட சாம்பிள் சைஸ் என்ன, அது அப்ரூவ் யார் பண்ணிருக்காங்க? எக்ஸலென்ட்டான கேள்வி, எக்ஸலென்ட், யூ ஆர் ரைட், ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த ரிசர்ச்சை யார் அப்ரூவ் பண்ணா? நீ ஒரு ஐஐடி டைரக்டரா இருக்க. ஏன்னா இப்போ ரிசர்ச் ஜேர்னல்னா நான் கோமியத்தை எடுத்து இது பண்ணேன், இதில் இவ்வளோ அமோனியா இருந்துச்சு, இவ்வளோ சோடியம் இருந்துச்சு, இவ்வளோ சால்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து கொடுத்துரு, இது ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. ஆனால் அப்ரூவ் யார் பண்ணா? அப்ரூவ் யார் பண்ணா? எந்த ஜேர்னலில் வந்தது? ஜேம்ஸ் அதாவது வந்து அந்த இது இருக்குல்ல, பிரிட்டன்லேயே நம்பர் 1 மெடிக்கல் ஜேர்னல் ஒன்று இருக்குது, அதில் வந்ததா? எதில் வந்தது? எந்த மெடிக்கல் ஜேர்னலில் வந்தது? நீ 19 5 ஜேர்னலில் வந்ததுன்ற. இல்லை ஆலோபதியில் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஹோமியோபதியில் ஃபாலோ பண்ணுறாங்களா, எங்கே ஃபாலோ பண்ணுறேன்? நீ இந்தியா பூரா இருக்க மற்ற ஐஐடி டைரக்டர்ஸ் இதை ஒத்துப்பாங்களா? நீ ஐஐடி டைரக்டரா இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டு போய் வந்து ஏதோ மடத்துல நீ உட்காந்து இந்த பைத்தியகாரத்தனமான பேச்சை பேசுனீங்கன்னா உன்னை யாரும் சீண்ட மாட்டாங்க. ஏதோ பைத்தியம் பூச்சி சந்தாலும் எதையோ பேசிட்டு போறான்னு ஐஐடி டைரக்டரா இருந்துட்டு நீ வாய் தவறி பேசணும்னு நினைச்சா மறுபடியும் அதை அடுத்த நாள் நீ உறுதிப்படுத்துற. கேட்டா 5 ஜேர்னல்ல வந்திருக்குன்னு. உனக்கு 1% அறிவு நேர்மை இருந்ததுன்னா அது எந்த 5 ஜேர்னல் நீ சொல்லணும். இந்த ஜேர்னல்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நீ சொல்லணும். அந்த சாம்பிள் சைஸ் என்ன, அந்த ஆய்வு கட்டு சொன்னா அழகா சொன்னீங்க. அந்த ரிசர்ச்சை யார் என்டார்ஸ் பண்ணா, யார் அப்ரூவ் பண்ணா அந்த ரிசர்ச்சை? இந்த மாதிரி எதுவுமே இல்லாம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர மாதிரி ஒரு ஐஐடி டைரக்டர் பேசுறதுன்றது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். உனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த பற்று இருக்குது அப்படின்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு போ. ஏதாவது மடத்தில் உட்காந்து எல்லாரையும் மூத்திரம் குடிக்கிறத பற்றி நீ வந்து எல்லாருக்கும் கிளாஸ் எடு. 5 ஜேர்னலில் வந்திருக்குன்னு கூசாமல் போய் பேசுகிற. குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இருந்ததுன்னா காமகோடி மெட்ராஸ் ஐஐடி டைரக்டர் என்ன செய்யணும்? இந்த ஜேர்னலில் வந்தது, இந்த இதழில் வந்தது, இந்த டேட்டில் வந்தது, இந்த ஆய்வை மேற்கொண்டது இவர்கள், இந்த ஆய்வை மேற்பார்வையிட்டது இவர்கள், இந்த ஆய்வை ஏற்றுக்கொண்டது இந்த புகழ்பெற்ற நிறுவனம். அதையும் அங்கேயும் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் தான் சொல்றாரு. வாட்ஸ்அப்ல அவனுக்கு அனுப்பக்கூடாது, நீ பொது வெளியில வைக்கணும். அந்த கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டருக்கு அனுப்புறது உன் வேலை இல்லை. ஐஐடி டைரக்டராக இருக்க தகுதி இல்லாதவர் காமகோடி. அந்த பதவியிலிருந்து அவர் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே நீட் சார்ந்த விஷயங்கள்லையுமே இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கூட பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் கூட வந்து அவருடைய கருத்துங்க. நீட்டு வேணும்னு ஒருத்தனுக்கு ஒரு கருத்து இருக்கும், வேணான்னு ஒருத்தனுக்கு ஒரு கருத்து இருக்கும். தமிழ்நாட்டில் பெரும்பாலானவங்களுக்கு நீட்டு வேணான்றதுனால வேணும்னு சொல்கிறவங்கள நான் குறைச்சி மதிப்பிட தயாராக இல்லை. அது அவருடைய நிலைப்பாடு, நான் அவங்கள மதிக்கிறேன். ஆனால் மூத்திரம் குடிங்க, மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்கிறவரை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? எந்த அளவுக்கு ஒரு அராஜகம் அறிவு நேர்மை இல்லைன்னா, விஞ்ஞான ஆதாரம் இருக்குது, 5 ஜேர்னலில் வந்திருக்கு, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இது முன்ன கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டருக்கும் உனக்கும் இடையிலான பிரச்சனை இல்லை, சமூகத்துக்கும் ஐஐடி டைரக்டருக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கீங்க, இப்படி ஒரு கேவலமான கருத்தை சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியுது உங்களால்? அதுவும் ஐஐடி மாதிரி ஒரு இடத்துல ஐஐடி ஒப்புக்கொள்ளுகிறதா? ஐஐடி கவர்னிங் பாடி இது ஒப்புக்கொள்ளுகிறதா? நம்ம இந்தியாவில் என்ன ஒரு 20 ஐஐடி இருக்கும், அந்த ஐஐடி டைரக்டர் ஒத்துக்கிறாங்களா? இந்தியன் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குல்ல, ஐசிஎம்ஆர் இருக்குல்ல, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க ஒத்துக்கிறாங்களா? இதை யாருமே ஒத்துக்கலையே. நீ போய் மாட்டு மூத்திரத்தை குடி. இன்னொன்று, யாரை குடிக்க சொல்கிறாரு, எந்த இடைவெளியில் குடிக்க சொல்கிறாரு, எவ்வளோ குவாண்டம் குடிக்கணுன்றாரு, ஒன்று. ரெண்டாவது, இவர் எப்போ குடித்தாரு, எவ்வளோ இடைவெளியில் குடித்தாரு, எவ்வளோ குவாண்டம் குடித்தாரு, அல்லது குடித்தவன் யாரையாவது இவர் பார்த்துருக்கு? இப்போ இந்த கருத்தை நீ ஏன் சொல்கிற? உங்கள் அப்பா கோமியம் குடிச்சு குணமானார்ன்ற, உங்கள் அப்பா இயற்கையாகவே குணமாக இருக்கலாமே. நீ ஐஐடி டைரக்டராக இருக்கல, இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்லை? இதே வேற எவனா பேசிட்டு தப்பிச்சு போக முடியுமா?
இவருடைய பின்புலத்தாலையும் இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய வலதுசாரிகளுடைய இதுக்கு மெடிக்கல் கவுன்சில் வந்து கேஸே போட்டிருக்கலாம் அவர் மேல. எக்ஸாக்ட்லி ஒரு விஷயம். மருத்துவம் பதஞ்சலி ராம்தேவ் பாபா ராம்தேவ் கேஸ் போட்டு இப்ப பிடிவாரண்ட் போட்டாங்கல்ல. ஆனா கைது பிணையில் வரக்கூடிய ஒரு பிடிவாரண்ட் கேரளா. ஐசிஎம்ஆர் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அப்புறம் இந்தியன் டாக்டர்ஸ் அசோசியேஷன், ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இவர்கள் எல்லாம் ஐஐடி டைரக்டர் ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் காமகோடி மீது கிரிமினல் வழக்கு தொடர வேண்டும். பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நபர். கோமியத்தை குடிச்சுன்னா கோமாரி நோய் வந்து செத்து போறது கூட வாய்ப்பு இருக்குங்க. மாட்டு மூத்திரத்தை, மாட்டு சாணத்தை கிருமி நாசினியா நம்ம பயன்படுத்துறோம். எக்ஸ்டர்னலா. ஆமா. அது எப்படி பாடிக்குள்ள போகும்? அனாட்டமி அது ஏத்துக்குமா? உன் பாடி அனாட்டமி அது ஏத்துக்குமா? 5ஆம் கிளாஸ் படிச்ச பையனுக்கு வண்டி தள்ளின்னு போறவனுக்கு அறிவு கூட இல்லையா உனக்கு? பசு உனக்கு தெய்வம்னா நீ வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கோ. மாட்டு மூத்திரத்தை குடின்னு சொல்லாத. நீ குடி, மற்றவங்களுக்கு குடின்னு சொல்லாத. ஒரு நிமிடம் கூட ஐஐடி டைரக்டராக பதவியில் இருக்க தகுதி இல்லாத நபர் இந்த காமகோடி. அவருடைய சாதிய பின்புலத்தால் இந்த அட்டுழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர்கிட்ட என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். எவ்வளவு திமிரு அயோக்கியத்தனமான பேச்சு இதெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்டு. ஐசிஎம்ஆர் இல்லை, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டாக்டர்ஸ் பாடி அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்த்து திமுக போராடவே மாட்டேங்குது. முக்கியமான மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க. அவங்க பாவம் எல்லாத்தையும் இழுத்து வச்சு எதுக்கு அவங்கள பேசணும். நேற்று அவங்க கண்டிச்சிருக்காங்க. இது திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் கண்டித்திருக்கிறார். உடம்பு சரியில்லைன்னா அவன் டாக்டர் கிட்ட தான் போகணுமே ஒழிய மூத்திரத்தை குடிக்கூடாதுன்னு இருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சொல்கிற கோமியத்தில் எல்லாமே இருக்குன்னு சொல்கிற சாமியாருங்களே உடம்பு சரினா போய் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகுறாங்க. ஜெயந்திரர், பெரியவர், சின்னவர் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனாங்க. காமகோடி சாய்பாபா உட்பட. காமகோடி முதல்ல குடிச்சாரான்றதையும் அவன் நிரூபிக்கணும். இல்லை இப்போ குடிச்சு காமிக்கிட்டோம். இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ குடிச்சு காமி. மீடியா பர்சன்ஸை வர வச்ச ஐஐடி உள்ள குடிச்சு காமி. அதுவும் பொய்யா இருக்கலாம். மற்றோட குடிக்க வைக்கிறது, இவனுக்கு குடிக்க மாட்டானுங்க. ஏன்னா கொரோனா டைம் ஒரு ஐஐடி டைரக்டர் பேசுற பேச்சாங்க இதெல்லாம். வெக்கமா இல்லை அந்த ஆளுக்கு? க்ரூடு கம்யூனல் மைண்ட் இருக்கவங்க கூட இதை பேச மாட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் கிட்ட தானே போவான். மாட்டு மூத்திரத்தை குடிப்பான். மருத்துவம் இவ்வளவு வளர்ந்த காலகட்டத்தில் அது எக்ஸ்டர்னலாக கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸ்டர்னலாக கிருமி நாசினியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு 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 பொருளை எடுத்து குடிப்பாங்களா? குடிப்பியா? அது உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க வெளியேற்றக்கூடியது. இது நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள இருக்கிறது எல்லாமே கொல்லக்கூடிய வயிற்றுல இருக்க அந்த சொல்றேன்ல. வீட்டில் வந்து கிருமி நாசினியாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். கொசு வராது, மற்ற வியாதி வராது. சாணத்தை பயன்படுத்துறது, மாட்டு மூத்திரத்தை தெளிக்கிறதுலாம் வந்து கிருமி நாசினியா. அதை இன்டர்னல் எப்படி குடிக்க முடியும் கேட்டால் இதில் என்ன அயோக்கியத்தனம்னா, விஞ்ஞான ஆராய்ச்சி இருக்குது, 5 யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கான். வையண்டா எங்கே காமிச்சிருக்கான் வைய? அந்த நேரமும் இல்லை. கேட்டால் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான். நீ எப்போ வாட்ஸ்அப்னு சொல்கிறியோ அப்போயே அயோக்கியத்தனமான பேச்சு. சொன்ன மாதிரி வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் காமகோடி மீது கிரிமினல் வழக்கு தொடர வேண்டும். இந்த விஷயத்தை நீதிமன்றங்களும் கையில் எடுக்க வேண்டும். தானாக முன் வந்தால் நீதி எடுக்க வேண்டும். ஏன்னா சயின்டிஃபிக் டெம்பருக்கு எதிராக பேசுகிறார் அவர். நாளைக்கு அவனும் மனநிலை சரியில்லாத ஒரு நபர், உடம்பு முடியல, அவனுக்கு எவ்வளோ டாக்டர்கிட்ட போய் எதுவும் ட்ரீட்மெண்ட் சரியாகல, மாட்டு மூத்திரத்தை குடிச்சா சரியாயிடும், குடிச்சானா என்ன வருது? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சிமிலரான கேஸ் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் நடந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜோசியம் சரியில்லை, அதனால லவ் பண்ணி ஏமாத்தின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னதுக்கு ஜோசியம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட் ரெஃபர் பண்ணுச்சு. அப்பயே வந்து அது பெரிய விமர்சனமாச்சு. சோதிடம் தனைகள் நாம் பாரதி, இட்ஸ் அ சூடோ சயின்ஸ். அந்த சூடோ சயின்ஸை தான் இன்னைக்கு காமகோடி பேசிட்டு இருக்காரு. எவ்வளோ அயோக்கியத்தனங்க! ஐஐடி மெட்ராஸ்ன்றது எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன். எத்தனை நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது 60களில் கொடுத்தாரு. அதோட கல்வியோட மேன்மை தெரிஞ்சு கொடுத்தாரு. இன்னைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாரும் கேட்குறாங்க. ஃபைனல் அத்தாரிட்டி ஐஐடி தான். ஏதாவது ஒரு கிரைசிஸ் நமக்கு வருதுன்னா ஐஐடியோட ரிசர்ச் என்ன சொல்லுது? ஐஐடிக்கு இருக்க லேப் ஃபெசிலிட்டி, ஐஐடிக்கு அலோகேட் ஆகிற அளவுக்கு ரிசர்ச்க்கான ஃபண்ட்ஸ் எதுவுமே இல்லையாங்க. அவங்களோட ஃபண்டிங் மெத்தட் இது எல்லாமே வேற இல்லை. அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கும். எல்லா வருஷமும் யாராச்சும் ஒருத்தர் முன்னாள் மாணவர் 100 கோடி கொடுத்தாரு, 150 கோடி கொடுத்தாரு, நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த இடத்துல உட்காந்துட்டு நீ மூத்தத்தை குடின்றிய, என்ன ஒரு கேவலமான பேச்சு.
இவர்கள் அதாவது இதெல்லாம் வந்து இந்தியாவின் சாபக்கேடு. ஐஐடி டைரக்டர் காமகோடி போன்றவர்கள் இந்தியாவின் சாபக்கேடு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை உங்களோட பகிர்ந்து நன்றி சார். நன்றி சார். Taste the Daily.